சமையல் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார சட்னி. அதுக்கு வந்து 5 தக்காளி வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். 5 வெங்காயம் அதே சேம் இது மாதிரி வெட்டி வச்சுக்கணும். வாங்க மிக்ஸி ஜாரில் போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி மிக்ஸிக்கு மாற்றியாச்சு. இது கூட இன்னும் நல்லா ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ் பண்ண போகிறோம். வரமிளகாய் இல்லாதவங்க வந்து காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 20 வரமிளகாய் இப்போ நான் போட்டிருக்கேன். எனக்கு காரம் வேணுன்றனால. இஞ்சியும் பூண்டு தனித்தனியாகவும் போடலாம், இல்லை இது மாதிரி பேஸ்ட்டாகவும் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுதே போட்டிருக்கேன். இது அரைக்கிறனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நம்ம எவ்வளோ போட்டோம் கம்மியாக தான் வந்திருக்கு. இப்போ நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விடணும். கேஸை இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் போதும். இது நல்லா சூடேறதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சி இந்த சமயத்தை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு இந்த சமயத்தை நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னி ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணோம். அதனால் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கணும். கலர்ன அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு? இப்போ இன்னும் பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சு நல்லா ரெட்டிஷாக இந்த மாதிரி கலரில் வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு 2 டேஸ் கூட வைக்கலாம். இதை 2 டேஸ்ன்றது 3 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இதை நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சாப்பிட்லாம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். பெட்டர்